அனைத்து ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வகுப்பு நமக்கு எடுத்துத் தருவதற்காக வேதாரண்யம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புரோகுளம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அவர்கள் பாடத்தினை அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சென்ற வகுப்புல நம்ம 6, 7, 8 வகுப்புகளுக்குரிய எண்கள் தொடர்பான அனைத்து கருத்துக்களையுமே நம்ம பார்த்துட்டோம். அது தொடர்பான வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்பாங்க, அதில் முக்கியமான கருத்துக்கள் என்ன போன்ற அனைத்து செய்திகளையும் சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்த தலைப்பு மிகவும் எளிமையானது, அளவைகள். அளவுகள் 6ஆம் வகுப்புலேயே ஆரம்பிச்சிடுறாங்க. 6, 7, 8, 9, 10 வகுப்பு வரைக்கும் அளவுகள். நம்ம அளவுகளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி, அளவுகள் பாடத்துல சுலபமாக மதிப்பெண் பெறுவதற்கு முக்கியமாக நமக்கு தேவை அதில் உள்ள ஃபார்முலா, சூத்திரங்களை நம்ம கண்டிப்பாக தெளிவாக படிச்சிருக்கோம். தாள் 1 எழுதக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பா 5ஆம் வகுப்பு வரையும் வகுப்பில் உள்ள அனைத்து கணக்குகளையும் நம்ம நடத்தியிருக்கோம். 6, 7, 8 உள்ள கணக்குல என்னென்ன உருவங்கள் இருக்கு, அதுல எப்படியெல்லாம் நம்மளை கேள்வி கேட்பாங்க, என்ன கொடுத்தா அந்த உருவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, கூட்டு உருவங்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதோட சுற்றளவு என்ன, பரப்பளவு என்ன, இது 2 கேள்விதான். சுற்றளவு, பரப்பளவு. ஒவ்வொரு உருவத்துக்கும் சுற்றளவு பரப்பளவுக்கான சூத்திரங்களை நம்ம கண்டிப்பா தெளிவா படிச்சிட்டோம்னா அளவுகள் பாடங்கிறது மிக மிக எளிது. அப்ப ஒவ்வொரு வகுப்பா நம்ம பாக்குறோம். 6ஆம் வகுப்புல அளவுகள் தொடர்பா பருவம் 1ல கொடுத்திருக்க பாடத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கீழின அலகுகளை மேலின அலகுகளாக மாற்றுதல், இதனுடைய மறுதலை. மறுதலைனா மேலின அலகுகள் கீழின அலகாக மாற்றுதல். இன்னொன்னு தசம புள்ளிகளின் இடத்தை புரிந்து கொள்ளுதல். தசம புள்ளிய நம்ம எந்த இடத்துல வைக்கணும், ஒரு எண்ணை 10ஆல வகுக்கும் பொழுதோ 100ஆல வகுக்கும் பொழுதோ இல்ல 1000ஆல வகுக்கும் பொழுதோ அந்த தசம புள்ளி எந்த பக்கம் நகரும், பெருக்கும் போது எந்த பக்கம் நகரும், இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் கணக்கு எப்படி கேட்பாங்க, சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டு மில்லிமீட்டரா மாத்துறது, மில்லிமீட்டரை கொடுத்துட்டு மீட்டரா மாத்துறது, இது போன்ற கணக்குகள் தான் கொடுப்பாங்க. இது நம்ம 5ஆம் வகுப்புலேயே அலகு மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பாடம் நடத்தியிருப்போம். இப்ப கணிதம் பாடம் நடத்தாத ஆசிரியர்கள் கண்டிப்பா இது நமக்கு தெரிஞ்சதுதான். 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் ஒரு டெசிமீட்டர், 10 டெசிமீட்டர் ஒரு மீட்டர், 10 மீட்டர் ஒரு டெகாமீட்டர், 10 டெகாமீட்டர் ஒரு ஹெக்டாமீட்டர், 10 ஹெக்டாமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிற இந்த வாய்ப்பாடுகளை கண்டிப்பா நம்ம மாணவர்களை படிக்க சொல்லியிருக்கோம். நமக்கு நம்ம நினைவில் வச்சிருக்கோம். இதை எப்படி நம்ம கணக்குல பயன்படுத்துவோம் அப்படிங்கிற செய்திகளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கடிகாரத்தின் நேரத்தை 12 மணி நேரமா இருந்தா 24 மணி நேரமா எப்படி மாத்துறது, 24 மணி நேரத்தில் கொடுத்தா அதை 12 மணி நேரமா எப்படி மாத்துறது அப்படிங்கிற கருத்து கொடுத்துருக்காங்க. நேர அலகுகளை மாற்றுதல் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நேர இடைவெளி, இடைப்பட்ட நேரத்தை கண்டுபிடிக்கிறது, அது கொடுத்துருக்காங்க. சரியா பாருங்கன்னா, அதனால இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அப்ப அளவுகள்ல நமக்கு தெரியும், திட்ட அளவுகள் அப்படின்னா நம்ம மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்ற திட்ட அளவுகள் தான் நம்ம பயன்படுத்துறோம். ஏற்கனவே பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட அளவுகளை கீழே படமா கொடுத்துருக்காங்க. உழக்கு, படி, மரக்கால், முழம், சான், அடி, தராசு, இது சம்பந்தமான இடைப்போட பயன்படுத்தக்கூடிய கருவிகளை கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீள்பார்வைன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 5ஆம் வகுப்புல படித்ததை நம்ம நினைவூட்டுறாங்க. அதுதான் மேலே ஏற்கனவே கொடுத்துருக்க நமக்கு தெரிந்த மிகப்பெரிய அளவு 5ஆவது வரைக்கும் கிலோமீட்டர், கிலோ லிட்டர் அல்லது கிலோகிராம். நடுத்தர அளவுன்னு சொல்ல வேண்டியது நம்ம மீட்டர், லிட்டர், கிராம். இது நம்ம நடைமுறையில பயன்படுத்துற அளவுகள். சிறிய அலகுன்னு சொன்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். மிகச்சிறிய அலகு மில்லி சம்பந்தமானது, மில்லிமீட்டர், மில்லி லிட்டர், மில்லிகிராம். இப்ப கீழே மெட்ரிக் அளவுகளில் இனமாற்றம்னு கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த
படத்தை நல்லா திரும்ப திரும்ப நல்லா நினைவு கொண்டு மேலே என்ன அளவு எழுதியிருக்காங்க, கிலோ. பாட்டத்துல பச்சை கலர்ல மில்லி. இப்ப ஏற்கனவே நம்ம படிச்ச அலகுகளை பெருசுலேருந்து சின்னது நோக்கி அப்படியே கீழே இறங்கு வரிசையில் எழுதுற மாதிரி எழுதியிருக்காங்க. மேலே கிலோமீட்டரோ அல்ல கிலோகிராமோ கிலோ லிட்டரோ எழுதியிருக்காங்க. கிலோ, அடுத்தது ஹெக்டா, அடுத்தது டெகா, அடுத்தது மீட்டரோ கிராம் அல்லது லிட்டர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டெசி, சென்டி, அடுத்தது மில்லி. இந்த படத்தை நினைவில் வச்சுக்கிறோம். இதிலிருந்து நம்ம எந்த அழகை எதா வேணாலும் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமே அவர் கொடுத்துருக்காங்க. மேலிலிருந்து கீழாக வரும்போது 10 அடுக்குகளாக பெருக்கியிருக்காங்க. கீழிருந்து மேலே போகும்பொழுது 10 அடுக்குகளாக வகுத்திருக்காங்க. அப்ப என்ன விளக்கம்? கிலோ அப்படிங்கிறத நான் டெகாவா மாத்துறேன். கிலோ எங்க இருக்கு? மேல இருக்கு. டெகா எங்க இருக்கு? அதுல இருந்து 2வது படியில இருக்கு. இப்ப மேலேருந்து நான் 2 படி கீழே வந்தேன்னா 100ஆல பெருக்கணும். 3 படி கீழே வந்தா 1000ஆல பெருக்கணும். 4 படி கீழே வந்தா 10,000ஆல பெருக்கணும். அப்ப மேலின அழகை கீழின அழகா மாத்துறதுக்கு 10 அடுக்குகளால பெருக்கணும். கீழின அழகை மேலின அழகா மாத்துறதுக்கு 10 அடுக்குகளால வகுக்கணும். இப்ப மில்லி மீட்டரை மீட்டராக மாற்று. மில்லி மீட்டர் கீழே இருக்கு, மீட்டர் நடுவில் இருக்கு. எத்தனை படி தாண்டி இருக்கேன்? 1, 2, 3வது படியில் இருக்கு. இப்போ 3ன்னு சொன்னா 1000. கீழின அழகை மேலின அழகா மாத்துறதுக்கு 1000ஆல வகுக்கணும். அப்ப நம்ம தெரிஞ்ச வேண்டிய குறிப்பு, மேலின அழகை கீழின அழகாக மாற்றுவதற்கு பெருக்க வேண்டும். கீழின அழகை மேலின அழகாக மாற்றுவதற்கு வகுக்க வேண்டும். அவ்வளவுதான். எதால வகுக்கணும்? ஒரு படி தாண்டினா 10ஆல, 2 படி தாண்டினா 100ஆல. மேலிருந்து கீழே வந்தா பெருக்கணும், கீழிருந்து மேலே போனா வகுக்கணும். இதை நம்ம நிலையில் வச்சுக்குவோம். இதை தொடர்பான அனைத்து கணக்களையும் இதை வச்சு நம்மளால எளிமையா செய்ய முடியும். அடுத்தது கீழே நீளம், எடை, கொள்ளளவு தொடர்பான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் நமக்கு தெரியும். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு 1000 மில்லி மீட்டர். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லி மீட்டர். எடை தரமாக கொடுத்து 1 கிலோகிராம் 1000 கிராம். 1 கிராம் 1000 மில்லிகிராம். 1 கிலோ லிட்டர் 1000 லிட்டர். 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். இது நமக்கு ஏற்கனவே 5ஆம் வகுப்புலேயே தெரிந்ததுதான். இதுக்கு கீழே இந்த தசம எண்ணை 10, 100, 1000ஆல் பெருக்கும் பொழுது தசம புள்ளி முறையே வலதுபுறமாக 1, 2, 3, 4 இடங்களுக்கு நகர்த்த வேண்டும். இதுதாங்க நம்ம புதுசாக கத்துக்கிறோம். 6ஆம் வகுப்புல நம்ம தசம புள்ளிய எப்படி நகர்த்தலாம், எப்படி நகர்த்தணும்னு சொல்லி 10ஆல பெருக்கி காட்டியிருக்காங்க, 100ஆல பெருக்கி காட்டியிருக்காங்க, 1000ஆல பெருக்கி காட்டியிருக்காங்க, 10,000ஆல பெருக்கி. அப்ப 10ஆல பெருக்கணும்னு சொன்னா புள்ளி ஓர் இலக்கம் வலதுபுறம் நகரும். பெருக்குனா புள்ளி வலது பக்கம் நகர்ந்தா மதிப்பு அதிகரிக்கும். அப்படி நாம வச்சுக்கிறோம். 10ஆல பெருக்குனா அதிகரிக்கும், 10ஆல வகுத்தா குறையும். அப்ப தசம புள்ளி வலதுபுறம் நகர்ந்தா எண் மதிப்பு அதிகமாகும். அப்ப வலதுபுறம் நகர்த்தணும். எப்ப? பெருக்கும் பொழுது வலதுபுறம் நகர்த்தணும். எத்தனை இலக்கம் நகர்த்தணும்? 10ஆல பெருக்குனா 10ல் 1 சைபர் இருக்கு, அதனால 1 இலக்கம் நகர்த்தணும். 100ல் 2 சைபர் இருக்கு, அதனால 2 இலக்கம் நகர்த்தணும். 1000ல் 3 சைபர் இருக்கு, அப்புறம் 3 இலக்கம் நகர்த்தணும். இப்ப பெருக்கணும்னு சொன்னா வலதுபுறம் நகர்த்தணும். அப்ப வகுக்கணும்னு சொன்னா இடதுபுறம் நகர்த்தணும். இதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கிறோம். சரி, கணக்கு எப்படி கேட்பாங்க? நேரடியா இது போல கணக்கு கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. 345.972 இன்டு 1000 மதிப்பு அப்படி கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப 345.972 மீட்டரை கிலோமீட்டராக மாற்ற கிடைப்பதுன்றார். அப்ப அவர் எதால வகுக்கணுங்கிறதே அவர் சொல்லலை, எதால பெருக்கணுங்கிறதே சொல்லலை. அப்ப பெருக்கணும்னு சொன்னா நாம கிலோமீட்டரை மீட்டராக மாற்ற 1000ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கணும்னா 3 இலக்கம் வலது கை பக்கம் புள்ளி நகரும். எல்லாமே நம்ம நிலையில் வச்சுக்கணும். அப்ப மேலின அலகை கீழின அலகா மாத்துறது அல்லது கீழின அலகை மேலின அலகா மாத்துறதுங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். அதை எதால பெருக்கணுங்கிறதும் தெரியணும். பெருக்கும் போது புள்ளி
எந்த திசை நோக்கி நகருங்கிறது தெரிஞ்சிடும். அப்பதான் சரியான விடையை நம்மளால எழுத முடியும். இப்போ ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? நீங்க நாங்க மேல உள்ள 4 விடையுமே இருக்கும். 3459.72, 34,597.2, அடுத்து 3,40,972, 34,59,720 எல்லா விடையுமே இருக்கும். அப்ப நம்ம தான் அங்க முடிவு பண்ணணும். இது எதால பெருக்கணும் வகுக்கணுங்கிறது மேல்நிலை அலகை கீழ்நிலை அலகாக மாற்றுவதற்கு பெருக்க வேண்டும்னு நமக்கு தெரியணும். எதால பெருக்கணும்னு தெரியணுங்கிறத நம்ம நிலையில் வச்சுக்கணும். அது தொடர்பான கணக்கு தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது இங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது மஞ்சள் கலர் போட்டியில ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சு, ஒரு அங்குலம்னா எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு தெரியும். ஒரு இன்ச்சுனா 2.5 வச்சிருக்கோம். அப்ப 2.54 சென்டிமீட்டர் வச்சிருக்காங்க. 1 மீட்டர் 3.28 1 அடி. நம்ம 3 அடின்னு பொதுவா சொல்லிட்டு இருக்கோம். 1 மீட்டருக்கு 3 அடி. 1 மீட்டர் 39.37 அங்குலம். 1 அடிங்கிறது 30.59 சென்டிமீட்டர். 1 மைல், 1 யார்டு கொடுத்து, 1 டன்னுனா எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. 1 குவிண்டால் கொடுத்துருக்காங்க. 1 டன் கொடுத்துருக்காங்க. 1 சவரன் தெரியும். 1 டிஎம்சினா எத்தனை லிட்டர் தண்ணின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அது தொடர்பான கூட்டல் கணக்கு, கழித்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, வகுத்தல் கணக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அடிப்படை செயல்பாடு கொடுத்துருக்காங்க. கூட்டல் என்ன பண்ணுவோம்? சென்டிமீட்டரோட சென்டிமீட்டர் கூட்டுவேன், மீட்டரோட மீட்டரை கூட்டுவேன். இது நம்ம 5ஆம் வகுப்புலேயே மிக தெளிவா அட்டவணை போட்டு நம்ம தெளிவா மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால இதுல இருந்து நமக்கு வினாக்கள் கேட்டா நம்ம கண்டிப்பாக எளிமையாக விடை எழுத முடியும். அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொள்குறி வகை வினாக்களை நம்ம ஒரு கணக்கு மட்டும் பார்த்தோம். 9 மீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு சமமானது. 9 மீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு சமமானது. முதல் விடை என்ன இருக்கு? 94 சென்டிமீட்டர். இரண்டாவது விடை என்ன இருக்கு? 904 சென்டிமீட்டர். மூணாவது விட 9.4 சென்டிமீட்டர். கடைசி விட 0.94 சென்டிமீட்டர். இது மாதிரி கேள்விகளை தான் நம்மள கேட்பாங்க. எல்லா விடையுமே சரியானது போல தோணும். நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. 9 மீட்டர் 4 சென்டிமீட்டர் சமமானது. உடனே நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? மீட்டரை தூக்கு, சென்டிமீட்டரையும் தூக்கு, 94 விடை எழுதி வந்துருவோம். இந்த தவறு தான் நம்ம நடக்கும். மாணவர்களும் இதுதான் செய்வோம். அப்போ மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். அப்போ 9 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்? 900 சென்டிமீட்டர். அதோட 4 சென்டிமீட்டர் சேர்த்தா 904. ஆப்ஷன் ஆ நெடில் தான் நமக்கு விட 904 சென்டிமீட்டர் என்பதுதான் சரியான விடை. நம்ம எப்பயுமே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படியே நடுவில் உள்ள எழுத்தை மட்டும் எடுத்துட்டு 9 மீட்டர் இருக்கு, 4 சென்டிமீட்டர் இருக்கு, 94 அப்படின்னு எழுதிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதில் 9 மீட்டர்னு சொன்னா அது 900 சென்டிமீட்டர். அதோட 4 சென்டிமீட்டர் 904 சென்டிமீட்டர். அடுத்து 1006 கிராமுக்கு சமமானது. கிராம கிலோகிராமா மாத்திருக்காங்க. கிலோகிராமா மாத்த என்ன செய்யணும்? 1000 வகுக்கணும். 1000 வகுத்தா தசம புள்ளி எங்க போகும்? 3 இலக்கம் இடது புறம் நகரும். தசம புள்ளி எங்க இருக்கு? 6க்கு வலதுகை பக்கம் இருக்கு. 1.006ன்னு விட வரும். அப்போ 1 கிலோகிராம் 6 கிராம் என்பது சரியான விடை. ரைட். இது போல நமக்கு கணக்குகள், இது தொடர்பான கணக்குகள் மேலின அலகை கீழின அலகா மாத்துறதற்கான அட்டவணையை நல்லா நினைவில் வச்சு விடை எழுதிடும். அடுத்தது கால அளவுகள் தொடர்பான கணக்குகள். கால அளவை அப்படின்னா நேரம் எப்படி கண்டுபிடிச்சாங்க கணக்கிடுறோம். அதுல மிக சுலபமானது 12 மணி நேரம், 24 மணி நேரம். ரயில்வே நேரம் நமக்கு தெரிந்த நேர அளவுகளை மாற்றம். 12 மணி நேர அமைப்பு. இங்க ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 12 மணி நேர அமைப்புக்கு மாற்றுதல். மேல 9:25 மணின்னு கொடுத்துருக்கு. 24 மணி நேர அமைப்புல கொடுத்திருந்தா மணின்னு கொடுப்பாங்க. எல்லாமே மணின்னு தான் எழுதியிருப்பாங்க. 12 மணி நேரம் அமைப்பு நம்ம சொல்றோம். அதை எப்ப சொல்லுவோம்? 4 விதமா சொல்றோம். முற்பகல், சேகர் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நண்பகல், 12 மணிக்கு மேல மதிய நேரமா இருந்தா பிற்பகல், நைட்டு 12 மணி நள்ளிரவு. நைட்டு 12 மணி, மத்தியானம் 12 மணின்னு சொல்றோம். முற்பகல் 3 மணி, பிற்பகல் 3 மணி. அப்போ முற்பகல், பிற்பகல், நண்பகல், நள்ளிரவு. எப்ப? 12 மணி நேர அமைப்புல இத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துறோம். 24 மணி நேரத்துல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாதுதான் 24 மணி நேர அமைப்பு வச்சாங்க. மணி 4 மணி அப்படின்னு சொன்னா சந்தேகமே இல்லை. அது எப்ப? விடிய காலம்பரை நம்ம சொல்றோம்னா 4 மணி, அதுதான். சாயந்தரம் 4 மணியா, காலையில 4 மணி கேட்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. இப்ப 24 மணி நேர அமைப்பு சொன்னாங்கன்னா
பின்னாடி மணி அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அந்த 12 மணி நேர அமைப்புக்கு நான் மாத்தணும்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. 9:25 மணி அப்படிங்கிறது 12 மணியை விட அதிகமா இருந்தா 12 மணி வேற அதிகமா இருந்தா 12 கழிச்சுங்க. 12 மணிக்கு விட குறைவா இருந்தா அப்படியே போட்டுருங்க. 9:25 மணி விடையில பார்த்தா அப்படி 9:25 முற்பகல் மேலே. அந்த 12 மணி நேர அமைப்புக்கு மாற்றுதலுக்கு அவங்க கொடுத்திருக்க மணியானது 12 மணியை விட அதிகம் 14 மணி 16 மணின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12 கழிச்சிங்க. 12 கழிச்சுட்டு விடையில பிற்பகல்னு எழுதணும். அதான் முக்கியமானது. ஏன்னா விடையில அவர் முற்பகல்னும் கொடுத்துருப்பாரு, பிற்பகல்னு கொடுத்துருப்பாரு. அப்ப 18:40 மணி 12 விட அதிகமா இருக்கிறதுனால 12 கழிச்சுக்கிறேன். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 6:40 பிற்பகல்னு எழுதியிருக்காங்க. அப்ப அவங்க கொடுத்த டயம் 12 விட குறைவா இருந்தா 12 கழிக்க முடியாது. அதனால அப்படியே எழுதி முற்பகல்னு போட்டுக்கிறேன். 12 விட அதிகமா இருந்தா 12 கழிச்சுட்டு பிற்பகல்னு போட்டுக்கிறேன். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை. அப்ப டயம் 13 மணின்னு அவர் கொடுத்துருந்தாருன்னா 12 விட அதிகம் 12 கழிச்சுட்டேன், மிச்சம் 1 மணி இருக்கு. அப்ப 1 மணின்னு எழுதக்கூடாது, பிற்பகல்னு எழுதணும். அதை நாம வச்சுக்கிறேன். இதே தான் அப்படி இதனுடைய மறுதலை என்ன? 12 மணி நேர அமைப்புல கொடுத்துட்டு 24 மணி நேர அமைப்புல கேட்டா அவங்க கொடுத்தது முற்பகல்னு கொடுத்துருந்தாங்கன்னா 12 கூட்டக்கூடாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே போட்டுக்கிறேன். பிற்பகலா இருந்தா 12 கூட்டிக்கிறேன். அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. அட்டவணை நல்லா பார்த்துக்கிறேன். 7:40 பிற்பகல். பிற்பகல்னு உள்ள அட்டவணைக்கு நேரா ஒரு 12 கூட்டியிருக்காரு. 12 மணி. இப்போ விட 19:40 மணி. 10:05 பிற்பகல். 10ஓட 12 கூட்டுனாங்க. 22:05 மணி. முற்பகல்னு சொன்னா விடையில மாற்றம் இல்லை. 6 முற்பகல், விடையில 6 மணி. 12:25 முற்பகல், 12:25 மணி. இப்ப முற்பகல் சொல்லும்பொழுது இது எந்த டயத்துல கொடுத்துருக்காங்க? முற்பகல் 12:25 சொன்னா நம்ம இரவுல தூங்குற நேரம், அந்த நேரம் இந்த மாதிரி நேரத்தை கொடுக்கும்போது 12:25 முற்பகல்னு சொன்னா 00:25 மணி அப்படிங்கிறது வருங்கிறது நாம வச்சுக்கணும். அடுத்தது 2 நேரத்திற்கு இடைப்பட்ட கால இடைவேளை. கால இடைவெளியில கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை 2 நேரத்துக்கு புறப்பட்ட நேரம் சென்று சேரும் நேரம்னு கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் பயண நேரத்தை காணணும்னு கேட்பாங்க. அப்ப நம்ம எதை கொடுக்க? சென்று சேர்ந்த நேரத்திலிருந்து புறப்பட்ட நேரத்தை கழிச்சு விடை எழுதுவோம். கழிக்கும் பொழுது நிமிடத்துக்கு நேரம் நிமிடத்தையும் மணிக்கு நேரம் மணியும் எழுதி கழிப்போம். இங்க ஒரு கணக்கு கழிச்சு காட்டியிருக்காங்க. 24 மணி நேரத்திலிருந்து 20:30 கழிச்சு காட்டியிருக்காங்க. இங்க 0ல 30 போகாது. அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு? மணியிலேருந்து நிமிடத்துக்கு கடன் வாங்கும் பொழுது 60 வந்திருக்கு. நம்ம எப்பவுமே 100 தான் கடன் வாங்குவோம். 100ன்னு போட்டு 100ல 3 போக 7ன்னு போட வாய்ப்பு இருக்கு. அப்ப 24 அடிச்சுட்டு 23ன்னும் 00 அடிச்சுட்டு 60 நிமிடம். ஒரு மணிக்கு 60 நிமிடம். அதனால நிமிடங்கிறதுல 60 போட்டுட்டு 60ல 30 போக 30, 23 மேல இருக்கு, 20 கழிச்சா 3. அப்ப பயண இடைவெளி 3:30 மணின்னு எழுதியிருக்காங்க. இது போல எளிமையான கணக்குகள் நம்மளுக்கு கேட்பாங்க. நம்ம கேள்விகள் சுலபமா கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கணக்கு நமக்கு தெரியாம விட்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஆண்டு தொடர்பானது லீப் ஆண்டு. லீப் ஆண்டுல நம்ம நேரத்தை அதிகம் செலவிட வேண்டியில்லை. ஒரு ஆண்டு லீப் ஆண்டா இருக்கணும் அப்படின்னா அந்த எண், அந்த ஆண்டானது 4ஆல் வகுப்பட வேண்டும். 4ஆல் வகுப்பட என்ன பண்ணணும்? கடைசி 2 ஆண்டுகளை மட்டும் பார்க்குறோம். கடைசியில் உள்ள 2 எண்கள் 4 மடங்காக இருக்க வேண்டும். ஏற்கனவே வகுப்படும் தன்மை 6ஆம் வகுப்புலயே படிச்சுட்டோம் நம்ம. அதுவே நூற்றாண்டா இருந்தா அது 400ஆல் வகுப்பட வேண்டும். இதை மட்டும் நாம வச்சுக்கணும். சாதாரண ஆண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1996. இது லீப்பாண்டா அப்படின்னு கேட்டா 96 மட்டும் ஒத்து பார்த்தா 96ங்கிறது 4ஆல் வகுப்படும். அப்ப 1996ங்கிறது கண்டிப்பாக லீப்பாண்டு. 1900 அப்படின்னு கொடுத்திருந்தா அது லீப்பாண்டு அல்ல. ஏன்னா 00ல முடிஞ்சிருக்கு. அப்ப அது நூற்றாண்டு. நூற்றாண்டா இருந்தா அதை 4ஆல் வகுத்து பார்க்க கூடாது, 400ஆல் வகுத்து பார்க்கணும். இதை மட்டும் நம்ம நிலையை வச்சுக்கணும். அது மட்டும் தான் இதுல கருத்து. ரைட். அடுத்தது இடைப்பட்ட நாட்கள் கேட்பாங்க. இந்த தேதி கணக்கு
கிழமை கணக்குகளை கண்டிப்பா நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தி இதுலேருந்து ரொம்ப கஷ்டமான கணக்கு ஒன்று கேட்க போறோம்னா இந்த கிழமை கணக்கு தான் நம்மளை கேட்பாங்க. இந்த கிழமை கணக்கு இடைப்பட்ட நாள்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நல்லா பாத்துக்கிறேன். அவர் எடுத்துக்காட்டு 19 கொடுத்திருக்காங்க. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை எனில் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த இடைப்பட்ட நாட்களை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு மாசமும் எழுதணும். பிப்ரவரி மாதம் எழுதும் போது நல்லா பாத்துக்கிறேன். அது கண்டிப்பா பிப்ரவரி வர்ற மாதிரி தான் நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா பிப்ரவரி வரும்பொழுது அந்த ஆண்டு லீப் ஆண்டா இருந்தா பிப்ரவரி மாசம் 29 நாள் போட்டு கூட்டணும். சாதாரண ஆண்டா இருந்தா 28 நாள் பாட்டு போட்டு. அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த இடைப்பட்ட நாட்கள் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிறோம். மொத்த நாட்களை கண்டுபிடிச்ச பிறகு அதை 7ஆல வகுத்து பார்த்திருக்காங்க. மீதி 2 நாள் வந்திருக்கு. 2 நாள்னு சொன்னதுனால அவர் ஏற்கனவே சொல்றது புதன்கிழமை, அதுல இருந்து 2வது நாள் வியாழன், வெள்ளி, அதனால வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விடையா எழுதியிருக்கும். அப்ப இந்த கிழமை கண்டுபிடிக்கிற கணக்குக்கு தான் நம்ம இந்த பாடத்துல கஷ்டமா நம்மளை கேட்கணும்னு கேட்டா இந்த கணக்கு தான் கேட்கணும். இதை நம்ம நல்லா ஒரு தடவை பயிற்சி எடுத்துக்கிறோம். ரைட், அங்க ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்காம போயிடுவோம். அங்க போய் பார்த்துருக்கலாமேன்னு தோணும். அப்ப இதை நல்லா பார்த்து நமக்கு சில ஆண்டுகள் தெரியும், சில ஆண்டுகள் சற்று மறந்து போயிடும். 25வது ஆண்டா வெள்ளி விழா, 40வது ஆண்டா இருந்தா மாணிக்க விழா, 50வது ஆண்டா இருந்தா பொன் விழா, 60வது ஆண்டு வைர விழா, 65வது ஆண்டு மணி விழா, 70வது ஆண்டு பிளாட்டின விழா. நம்ம அடிக்கடி வெள்ளி விழா, பொன் விழா இது நாம வச்சுப்போம். இது மாதிரி வைர விழாலாம் எத்தனை ஆண்டு அவர் அழகா தெளிவா 50வது ஆண்டு, 75வது ஆண்டு, 80வது ஆண்டுன்னு கொடுத்து நம்மளை குழப்புவார். அப்ப இதை நம்மள நாம வச்சுக்கணும். அதே போல இந்த பக்கம் 10 ஆண்டுகள்னா ஒரு 10 ஆண்டு, 100 ஆண்டுகள் தெரியும், ஒரு நூற்றாண்டு, அடுத்த 1000 ஆண்டுகள் இருந்தா ஒரு புத்தாயிரம், ஒரு புத்தாயிரம் கொடுத்துருக்காங்க. 21ஆம் நூற்றாண்டுங்கிறது 2001 2100, நாம் இந்த நூற்றாண்டில் வாடுகிறோம். 3வது புத்தாயிரம் 2001 முதல் 3000 ஆண்டுகள் நாம் இந்த புத்தாயிரத்தில் வாழ்கிறோம். நாம் வாழும் புத்தாயிரம்னோட கேட்கலாம். புத்தாயிரம்னு சொன்னா எத்தனாவது புத்தாயிரம்? 3வது புத்தாயிரம். 2001 3000 இப்ப 3000 வரைக்கும் உள்ள ஆண்டுக்கு பேரு புத்தாயிரம். நாம் வாழ்வது 3வது புத்தாயிரம். அவர் எதிலேருந்து வேணாலும் வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த ஒவ்வொரு குறிப்புகளையும் நம்ம கண்டிப்பா மனதில் வச்சுக்கிறோம், குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம். இல்ல பாடத்துல பக்க எண்ணை எழுதி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள கருத்துக்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த முதல் பாடத்துல ரொம்ப செய்திகள் நிறைய இல்லை. அழகு மாற்றம் அல்லது கால இடைவெளி கண்டுபிடிக்கிறது, இடைப்பட்ட நாள் கண்டுபிடிக்கிறது, இந்த 3 தலைப்பு தான். கீழே அந்த குறிப்பை மட்டும் நல்லா நாம வச்சுட்டு பக்கம் 49 உள்ள கீழே உள்ள நினைவில் கொள்க, இதை படிச்சுட்டா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பாட கருத்துக்களை நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ள முடியும். இதை நல்லா பார்த்துக்கிறேன். ரைட், அடுத்தது 6ஆம் வகுப்பு 3வது பருவம். 2ஆம் பருவத்துல அளவில் தர பாடங்கள் இல்லை. அடுத்தது 3வது பருவத்துல சுற்றளவு பரப்பளவு. நினைவில் கொள்க, நீளத்திற்கு மீட்டரும், எடைக்கு கிராமும், கொள்ளளவுக்கு லிட்டரும் அடிப்படை மெட்ரிக் அளவுகள். இது நம்ம அறிவியலே படிச்சிருக்கோம். அடிப்படை அலகுகள், நீளம்னா மீட்டர், எடைனா கிராம், கொள்ளளவுனா லிட்டர். அடுத்தது வெவ்வேறு அலகுகளில் உள்ள அளவுகளை ஒரே அலகுல மாற்றி கூட்டவோ கழிக்கவோ இயலும். இந்த வார்த்தையை நாம வச்சுக்கிறோம். வெவ்வேறு அலகுகளில் உள்ளதுன்னா மீட்டரை தான் கூட்டணும். மீட்டரையும் சென்டிமீட்டரையும் நம்மளால கூட்ட முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திட்டு தான் சென்டிமீட்டரோட கூட்டுவோம். அதுதான் ஒவ்வொரு வெவ்வேறு அலகுகளில் உள்ள அலகுகளை ஒரே அலகாக மாற்றி கூட்டவோ கழிக்கவோ இயலும். அடுத்து முற்பகல் என்பது நள்ளிரவு 12 மணிக்கு மேல் நண்பகல் 12 மணிக்கு உள்ளான நேரத்தை குறிக்கும். இதுக்குதான் முற்பகல் பேர். நைட்டு 12 மணிக்கு மேல மதியானம் 12 மணிக்கு முன்னாடி உள்ளதுக்கு பேரு நம்ம முற்பகல்னும், நண்பகல் 12 மணிக்கு மேல் நள்ளிரவு 12 மணிக்கு உள்ளான நேரத்தை பிற்பகல்னு சொல்றோம். அடுத்தது 12 மணி நேர அமைப்பை 24 மணி நேர அமைப்பாக மாற்றும் பொழுது நேரமானது நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை இருப்பின் 12 மணியை 00 மணி எனவும், 1 பிற்பகல் வரை நேர அமைப்பில் மாற்றமில்லை. பிற்பகல் 1ஐ தொடர்ந்து மணிகளுக்கு 12 மணியை கூட்ட வேண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பை நான் வச்சு நம்ம 13 மணின்னு எதை சொல்லுவோம், பிற்பகல் 1 மணியை தான் சொல்லுவோம்.
12:45 மணின்னா 12:45 பிற்பகல். அப்ப 12:45 தான் போட்டுருக்கோம். இப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே போல 4ஆல் வகுப்படும் ஆண்டுகள் லீப் ஆண்டுகள், நூற்றாண்டுகள் 400ஆல் வகுப்பட்டால் அவை லீப் ஆண்டுகள். இதை நம்ம நினைவில் வச்சுக்கோம். முதல் பாடம் மிகவும் சுலபமானதுதான். இதுல நம்ம கேள்வி கேட்டா இந்த இனமாற்றம் தான். 5ஆம் வகுப்பு தொடர்பான கணக்குகளை கொஞ்சோண்டு மெருகேற்றிருக்காங்க 6ஆம் வகுப்பு. அடுத்தது 6ஆம் வகுப்புல தேர்ட் டேர்ம். இது மிகவும் சுலபமானது. இதுல உள்ள உருவங்கள் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, இதை நம்ம கண்டிப்பா குறிப்பெடுத்து வச்சுக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு பாடமா போக போக நம்மளுடைய சூத்திரங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வரப்போகுது. அந்த சூத்திரங்களை எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டாலே கண்டிப்பாக 3 மதிப்பெண் கண்டிப்பா நம்மள வாங்க முடியும். இந்த அளவுகளில் சென்ற ஆண்டு 3 வினாக்கள் கேட்டிருக்காங்க. நேரடி வினாவா 1, மறைமுக வினாவா 2 கேட்டிருக்காங்க. மறைமுக வினா ஒன்றும் இல்லை, நேரடியா உருவத்தை கொடுத்துருவாரு, அதுக்கான ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுக்கு கண்டிப்பா என்ன தெரியும், நமக்கு சூத்திரங்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெரிஞ்சிருக்கும். அப்ப முதல்ல உள்ளது மூடிய வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காணும் கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல். சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன, அது பத்தி செய்திகளை கொடுத்துருக்காங்க. இந்த 6ஆம் வகுப்புல 3ஆவது பருவத்துல 3 உருவம் தான் கொடுத்தா, சதுரம், செவ்வகம், செங்கோணம், முக்கோணம். அப்ப நம்ம 6ஆம் வகுப்புல ஒரு 6 சூத்திரங்கள் படிக்க போறோம். சதுரத்தோட சுற்றளவு பரப்பளவு, செவ்வகத்தோட சுற்றளவு பரப்பளவு, முக்கோணத்தோட சுற்றளவு பரப்பளவு. இந்த 3 ஃபார்முலா மட்டும் படிச்சுக்க போறேன். அது படிச்சுட்டேன்னா இந்த பாடம் நிறைவு. ரைட். இங்க சுற்றளவு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு மூடிய வடிவத்தின் எல்லையின் நீளம் அவ்வடிவத்தின் சுற்றளவு எனப்படும். எனவே சுற்றளவு என்பது ஒரு மூடிய வடிவத்தை சுற்றி உள்ள அளவு ஆகும். சுற்றளவின் அலகானது நீளத்தின் அலகே ஆகும். மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், அங்குலம், அடி, கெஜம் போன்ற அலகுகளை சுற்றளவு குறிப்பிடப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். சுற்றளவுன்னா மூடிய வடிவத்தின் எல்லையின் நீளம் அவ்வடிவத்தின் சுற்றளவு ஆகும். அப்ப சுற்றளவு மூடிய எல்லையின் மொத்த நீளம் எல்லாத்தையும் கூட்டி போடும். சுற்றளவு கண்டுபிடிக்கணும், கூட்டி போடணும், அவ்வளவுதான். சுற்றளவுக்கு பெரிமீட்டர்னு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியா இருக்கிற பெரிமீட்டர் என்பது என்ன சொல் அப்படின்னு கேட்கலாம். அவங்க எப்படி வேணாலும் நம்மளை கேள்வி கேட்ப வாய்ப்பு இருக்கு. அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற உள்ள கருத்துக்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் நம்ம செலுத்திக்கும். விளக்கம் கொடுத்துருக்காங்க. பெரியனா என்னன்னு கொடுத்துருக்காங்க, மெட்ரானா என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பெரிமீட்டர் வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. முதல் ஃபார்முலா செவ்வகத்தின் சுற்றளவு. குறிப்பு எழுதிக்கிறேன், ஒரு நோட்டை எடுத்து. செவ்வகம், அதுக்கு ரெண்டு ஃபார்முலா, சுற்றளவு 1, பரப்பளவு 1. செவ்வகத்தின் சுற்றளவு 2 இன்ட்டு நீளம் பிளஸ் அகலம். இங்கிலீஷ் 2 இன்ட்டு எல் பிளஸ் பி எழுதிருக்காங்க. கடைசி வரையில் செவ்வகத்தின் சுற்றளவு பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி. அதுக்கு குறிப்பு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சம நீளமுடையவை. இது நம்ம ஏற்கனவே நான் 3ஆம் வகுப்புலேருந்தே இருக்கு. செவ்வகத்தின் பண்புகள், சதுரத்தின் பண்புகள், முக்கோணம்னா எப்படி இருக்கும், எல்லாத்துக்கான பண்புகள் மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. நடைபாதை PQRS என்பது நடைபாதையின் வெளிப்புற எல்லையையும், ABCD என்பது நடைபாதையின் உட்புற எல்லையையும் குறிக்கிறது. இது செவ்வக பாதைன்னு 7ஆம் வகுப்புல நம்ம படிக்க போறோம். அது தொடர்பான விளக்கம் இப்பயே 6ஆம் வகுப்புல கொடுத்துட்டாங்க. செவ்வக பாதை பாடமே தெரியுது. ஒரு செவ்வகத்தை சுத்தி நடைபாதை போற மாதிரி இப்போ நடைபாதைனே எழுதிருக்காரு. செவ்வக நடைபாதை. அடுத்து சதுரம். சதுரத்தின் சுற்றளவு 4 இன்ட்டு பக்கம். இங்க 4 இன்ட்டு எஸ்ன்னு போட்டிருக்காரு. நம்ம எப்பவுமே 4 இன்ட்டு ஏன்னு எழுதுவேன். 4 இன்ட்டு ஏ, பக்கத்தை ஏன்னு வச்சிருப்பேன். அதனால 4 இன்ட்டு ஏன்னு நம்ம படிக்கிறோம். இப்பயும் நம்ம 4 இன்ட்டு ஏன்னு எழுதிக்கிறேன். 4 இன்ட்டு பக்கம், 4A அலகுகள். அடுத்து முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணம் 3 பக்கங்களில் கூடுதல். அதனால P ஈக்குவல் டு A பிளஸ் B பிளஸ் C அலகுகள். 3 ஃபார்முலா இருக்குங்க. செவ்வகத்தின் சுற்றளவு P பெரிமீட்டர் P ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி எழுதிட்டேன். சதுரத்தின் சுற்றளவு P ஈக்குவல் டு 4A அலகுகள், அதாவது 4 இன்ட்டு பக்கம். முக்கோணத்தின் சுற்றளவு P ஈக்குவல் டு
ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஏங்கிறது பக்கம், பிங்கிறது ரெண்டாவது பக்கம், பி சிங்கிறது மூணாவது பக்கம். சுற்றளவுக்கு 3 ஃபார்முலா எழுதிட்டேன். ரைட். அடுத்து பரப்பளவு. பரப்பளவு எந்த ஒரு மூடிய வடிவத்தின் பரப்பளவு என்பது அதன் எண்ணைக்குள் ஓரலகு சதுரத்தால் அடைப்பட்ட பகுதின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு ஃபார்முலா. செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி அலகுகள் சதுர அலகுகள், எல் இன்ட்டு பி நீளம் இன்ட்டு அகலம், எல் இன்ட்டு பி. சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ இன்ட்டு ஏ. அடுத்தது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி, ஏரியாங்கிறது ஏ. அடுத்து சதுரத்தின் பரப்பளவு எஸ் இன்ட்டு எஸ் எழுதியிருக்காங்க. நம்ம ஏ இன்ட்டு ஏ, பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர்னு படிச்சிருக்கோம். ஏ இன்ட்டு ஏ ஞாபகம் வச்சுக்கிறோம், ஏ ஸ்கொயர் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். மேலே கொடுத்துருக்கோம், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அவ்வளோ. மொத்தம் இப்போ 6 ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம். இந்த 6 ஃபார்முலாவை வச்சு கணக்குகளுக்கு எப்படி விடை காண்பது அது தொடர்பான பாடம் தான் இது. மிக மிக சுலபமான பாடம். அடுத்தது வடிவம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு. அங்க வீடு மாதிரி ஒரு படம் போட்டிருக்காரு, படம் போட்டிருக்காங்க. அவர் தெளிவாக இதில் சுற்றளவு வேணும்னா மொத்த எல்லையின் நீளம், அங்க அப்படியே சுத்தி உள்ள எல்லா நம்பரையும் கூட்டணும். ஒரு இடத்துல நம்பர் அவர் கொடுக்கணும்னா அதுக்கு ஏத்தாப்புல உள்ள பக்கத்தை பார்த்து அதுக்கான நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கணும். கண்டிப்பா எல்லா பக்கமும் நம்பர் அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப இந்த செங்கோண முக்கோணம் அந்த பரப்பளவுக்கு ஃபார்முலா இப்படி வந்ததுக்கான விளக்கங்களை சைடில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம், செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம். அந்த மூளை விட்டத்தின் வழியா பிரிச்சோம்னா அந்த செவ்வகமானது 2 செங்கோண முக்கோணமா பிரியுது. அந்த ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க நீளம் அப்படிங்கிறது அடிப்பக்கமா மாறிட்டு பியா மாறிட்டு, அகலம்ங்கிறது ஹச்சா மாறிட்டு, அப்படியே பி ஹெச்ன்னு போட்டாரு. அப்ப இந்த செவ்வகத்துக்கு நான் பரப்பளவு கண்டுபிடிச்சா பி இன்ட்டு ஹெச். அப்ப செங்கோண முக்கோணங்கிறது 2 செங்கோண முக்கோணம் இருக்கு. அப்ப ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுங்கிறது பி இன்ட்டு ஹெச்ல பாதி. அதனால ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ங்கிற ஃபார்முலா வந்தது அப்படிங்கிற விளக்கத்தை நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வச்சுக்கிறோம். நம்ம ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிறோம். ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ங்கிறத விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செங்கோண முக்கோணமாக இருந்தால் அதுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்தது கூட்டு வடிவம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளை கணக்குகள் கேட்டு நம்மளை என்ன பண்ண சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் உள்ள எல்லைகளை எல்லாம் கூட்டணும். அப்படி விட கண்டுபிடிக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா பக்கமும் ஒரு நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அந்த பக்கத்தோட நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு அப்படியே நேர் ஏத்தாப்புல உள்ள பக்கத்தை வச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சி அதுக்கான நம்பரை போட்டு கூட்டணும். அதில் உள்ளதை மட்டும் எடுத்து கூட்டினா விட நமக்கு கண்டிப்பா வராது. அதுபோல அடுத்தது எடுத்துக்காட்டு 13ல் உள்ள கணக்கு, எல் என்ற அட்டையின் சுற்றளவு காண்க மற்றும் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல 1 2 3 4 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. விடையில கண்டிப்பா 6 நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்ப 2 பக்கத்துக்கான அளவுகளை அவங்க கொடுக்கல. அப்ப அவங்க எப்படி கூட்டியிருக்காங்க, 28 28 7 7 2 இடத்துல 21 கூட்டியிருக்காரு. ஏது இந்த மேல் பக்கம் உள்ள 28 சென்டிமீட்டர்ல மேல உள்ள 7 கழிச்சுட்டா மிச்சம் 28. அதுபோல சைட்லேயும் அப்படிதான் 28 சென்டிமீட்டர் மொத்தம், சைடில் உள்ள 7 கடிச்சிட்டா மிச்சம் 21. இப்போ விட 112. இல்லை நான் அப்படியே 28 28 கூட்டுட்டேன் அப்படின்னா நமக்கு விட 126ன்னு வரும். விட தவறான விடையா போயிடும். அப்ப இது போல கணக்குகளுக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, அங்க உள்ள எல்லா பக்கத்துக்கும் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா, எல்லா பக்கத்தோட நீளம் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கலைன்னா அதுக்கான சரியான நீளத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். அதே போலதான் அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீக்கிறேன் அல்லது சேர்க்கிறேன். சூழல் 1 கொடுத்துருக்காங்க. பக்க அளவுள்ள ஒரு சதுரம் வெட்டி எடுக்கப்பட்டால், வெட்டி எடுத்துட்டேன்.
வெட்டி எடுத்துட்டா பரப்பளவு 87 சதுர சென்டிமீட்டர், சுற்றளவு 40 சென்டிமீட்டர். கீழே விளக்கம் முக்கியம், சுற்றளவில் மாற்றமில்லை, பரப்பளவு குறைகிறது. இப்ப புதுசா ஒரு 3 சென்டிமீட்டரை அதே செவ்வகத்து மேல ஒட்டியிருக்காங்க. பரப்பளவு 105 சதுர சென்டிமீட்டர் ஆயிட்டு, சுற்றளவு 46 சென்டிமீட்டர் ஆயிட்டு, சுற்றளவு பரப்பளவு இரண்டுமே அதிகரிக்கிறது. இந்த கருத்துக்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு செவ்வகத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட முனையிலேருந்து ஒரு 3 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தை வெட்டி எடுத்தா சுற்றளவு மாறல, பரப்பளவு மாறுது. ஒரு உருவத்தை சேர்த்தா சுற்றளவு மாறுது, பரப்பளவு மாறுது. இதை கருத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது மேலே ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு 2 கருத்து கொடுத்துருக்காங்க. ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவுகளை பெற்றிருக்கலாம். ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவுகளை பெற்றிருக்கலாம். இந்த கருத்துக்களை நல்லா நினைவில் வச்சுக்க. எப்படி கேட்பாங்க, நம்மளைய குழப்பணும்னு நினைச்சாருன்னா, பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானது? 2-3 கருத்தை இது மாதிரி உள்ள கருத்துக்களை மட்டும் வரிசையை எழுதி விட்டுவார். ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்புகளை பெற்றிருக்கலாம். ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவை பெற்றிருக்கலாம். அப்படி இப்படின்னு நான் 2-3 கருத்தை எழுதி கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒழுங்கற்ற வடிவத்தின் பரப்பளவு நம்ம அறிவியலில் படிச்சிருக்கோம். கிராஃப் ஷீட்டில் நம்மளுடைய கையையோ இல்லை ஒரு இலையையோ வச்சு வரைஞ்சி அது உத்தேசமாக நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். அப்போ சரியான துல்லியமான விட கண்டுபிடிக்க முடியாது. அதை நல்லா நாம வச்சுக்கணும். அடுத்தது முக்கியமான பகுதி, இந்த எடுத்துக்காட்டு 16. அதுக்கு மேலே உள்ள கருத்துக்களை நல்லா பார்த்துக்கிறேன். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதை அப்படியே மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றிருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயரை மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா அதை 100ஆல் பெருக்கணும். மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா 10,000ஆல் பெருக்கணும். கிலோமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா 10 லட்சத்தால் பெருக்கணும். இதுக்கான விளக்கம் அங்கே எழுதியிருக்காங்க. சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டரையும் 10 மில்லிமீட்டரையும் இருக்குன்னா 100 சென்டிமீட்டர், 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்துருக்கு. மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினா 100, 100 × 100 10,000. மீட்டரும் கிலோமீட்டருக்குள்ள தொடர்பு 1000, 1000 × 1000 10 லட்சம். அதனால தான் பெருக்கணும். இந்த கேள்வியை கண்டிப்பாக நம்ம ஒன்று எதிர்பார்க்கலாம். 18 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1,80,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் விட எழுதி காட்டியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் 50 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 200 மீட்டர் ஸ்கொயர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா 10,000ஆல் பெருக்கணும். கிலோமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா 10 லட்சத்தால் பெருக்கணும். இதை நம்ம கண்டிப்பாக நெல்லில் வச்சுக்கிறோம். அதற்கான வினாக்கள் கேட்டு இது மாதிரி தாங்க வினாக்கள் கேட்பாங்க. நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. இது மிகவும் எளிமையான கணக்கு. அப்போ நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர், சுற்றளவு வேணும்னா ஃபார்முலா நமக்கு தெரியும், 2 × L+B. நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல் பெருக்கணும். 5 8 கூட்டினா 13, 13 2ஆல் பெருக்கணும் 26 சென்டிமீட்டருங்கிறது மிகச் சுலபமாக எழுதிடலாம். பரப்பளவு மிகச் சுலபம். 5 8 இருக்குன்னு 8 40. அப்போ இது மாதிரி நேரடி கணக்கு கேட்பாங்க. 2வது கணக்கு போல தான் கேட்பாங்க. சுற்றளவு கொடுத்துட்டு நீளத்தை கொடுத்துட்டு அகலம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ எந்த கணக்கு போடணும்னாலும் நமக்கு தெரிய வேண்டியது அதனுடைய ஃபார்முலா மட்டும்தான். இப்போ ஃபார்முலா 2 × L+B. அந்த 2 × L+Bக்கு விட 54, நீளம் 13 கொடுத்துருக்காங்க, அகலம் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலாவில் கொடுக்கப்பட்ட விவரங்களை பிரதியிட்டு நம்ம சுலபமாக விட கண்டுபிடிச்ச முடியும். அப்போ ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதனுடைய ஃபார்முலாவை, சரியான ஃபார்முலாவை பயன்படுத்தும். அடுத்து 2வது கணக்கு சதுரம் தொடர்பானது. 3வது கணக்கு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. பக்கம்னே கொடுத்துட்டாரு. பக்கம் தான் அடிப்பக்கம் பின்னு வச்சுக்கிறேன், உயரம் ஹச்ன்னு வச்சுக்கிறேன். பரப்பளவு ஃபார்முலா தெரியும், 1/2 × B × H. அதுக்கு அடுத்தது அட்டவணை முக்கோணத்தை சுற்றளவு கண்டுபிடிக்கிறதான கணக்கு கொடுத்துருக்காங்க. பக்கம் 1, பக்கம் 2, பக்கம் 3. பக்கம் ஏன்னு வச்சுக்கிறேன், 2வது பக்கத்தை பின்னு வச்சுக்கிறோம், 3வது பக்கத்தை சின்னு வச்சுக்கிறேன்.
அப்ப a பிளஸ் b பிளஸ் c. அப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம். இங்க விடுபட்ட இடங்களில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயரை மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாத்துறது 100ஆல பெருக்கணும். மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்துறதுக்கு 10,000ஆல பெருக்கணும். கிலோமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயரா பெருக்கணும் 10 லட்சத்தால பெருக்கணும். நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு பார்த்த கணக்குகளுக்குலேருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்தது வடிவங்கள் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் தான் நம்ம கண்ணில் படுது. ஆனால் எத்தனை பக்கத்தை நம்ம கூட்டணும்? 12 பக்கங்கள் இருக்கு. அப்போ 12 கோடு தெரியுதா? அந்த கோடு எல்லாமே மூடிய எல்லை தானே, சுற்றி உள்ள எல்லாத்தையும் கூட 12 இருக்கு. இப்போ 3 இடத்துல தான் 4. அப்போ எல்லாமே சமமாக இருக்குன்னு தெரியுது. அப்போ விட 12 நாங்கள் 48ங்கிறது சரியான விடை. அதுபோல் ரெண்டாவது படம், ஒரு சதுரம் நடுவில் இருக்கு, சுற்றி செங்கோண முக்கோணத்தை இணைச்சிருக்காங்க. ஒரு காத்தாடி போல ஒரு படம் போட்டிருக்காரு. அப்போ சைடில் உள்ள முக்கோணத்தில் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கு. 2-3 பக்கத்தில் 2 பக்கத்துக்கான நம்பர் இல்லை. அப்போ நம்ம அதை நம்ம சேர்த்துக்கணும். இதே போலத்தான் கணக்குகள் நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து 17வது கணக்கு பார்க்குறேன். ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட 2 செவ்வகங்கள் ஒன்றோடு இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்து சுற்றளவு என்னவா இருக்கும்? கண்ணை மூடிக்கிட்டு 60 சென்டிமீட்டருக்கு சமம்னு நம்ம எழுதிக்கணும். அப்படி செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? 30 ஒரே அளவுள்ள 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன. அப்போ இணைச்சா கண்டிப்பா அந்த இணைந்த 2 பக்கத்தையும் நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கிறது கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கண்டிப்பா விட குறைய போகுது. விட என்ன? 60 சென்டிமீட்டரை விட குறைவு என்பதுதான் சரியான விடையா வரும். அதே போல ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும்? அப்ப ஒவ்வொரு பக்கத்தையும் நான் 2 பங்கு கூட்டுறேன். அப்ப பரப்பளவு எத்தனை பங்கு அதிகமாகும்? 4 பங்கு அதிகமாகும். அது ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும்? அதே 3 மடங்கு தான் அதிகமாகும். ரைட். இப்ப நம்ம ஏற்கனவே 20வது கணக்கு பாருங்களேன். நம்ம ஏற்கனவே ஒரு படக்கணக்கு பார்த்தோம்ல, அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காரு. ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம் அகலம் முறையே 15 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். தாளின் ஒரு மூலையிலிருந்து ஒரு செவ்வக வடிவ துண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. மீதமுள்ள தாள் பற்றிய கருத்தில் பின்வருவற்று எது சரியானது? அப்ப ஒரு செவ்வகத்தை நான் வெட்டி எடுத்துட்டேன், ஒரு செவ்வகத்தாளை வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னா அது எது மாறாது? சுற்றளவு மாறாது, பரப்பளவு மாறும். அப்படிங்கிறதா இதற்கான விடையா இருக்கும். 17வது கேள்வி மறுபடியும் கேட்டிருக்கீங்க. ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடு இணைக்கப்படுகின்றன. புதிய வடிவத்தின் சுற்றளவு. அப்ப செவ்வகத்தை ஒரே ஒரு பக்கம் நீளத்தோடையோ அல்லது அகலத்தோடையோ ஒன்றோடு இணைச்சோம்னா அப்ப அதனுடைய சுற்றளவுல அந்த இணைந்த பக்கங்களை நான் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கண்டிப்பா சுற்றளவு விடை குறையும். அதனால அதுக்கான விட ஆப்ஷன் ஆ 60 சென்டிமீட்டரை விட குறைவு என்பதுதான் சரியான விடையா இருக்கும். ரைட். இப்ப இதுல உள்ள பாடக்கருத்தை பாருங்க. இதுல ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சார் கணக்குக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அதே கணக்குகளை கண்டிப்பா நம்ம புத்தகத்தில் உள்ள புக் பேக் கேள்வியை அப்படியே கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதே கேள்வியை கேட்க மாட்டாங்க, நம்பரை கண்டிப்பா மாத்திருப்பாங்க. ரைட். அப்ப ஒரு மூடிய வடிவத்தின் எல்லையின் நீளம் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் சுற்றளவு P = 2 × L + B. சதுரத்தின் சுற்றளவு P = 4 × S, அதான் 4 × A. முக்கோணத்தின் சுற்றளவு P = A + B + C. அடுத்தது சம பக்க உடையில ஒரு ஒழுங்கு வடிவத்தின் சுற்றளவு பக்கங்களின் எண்ணிக்கை இன்று ஒரு பக்கத்தின் அளவு. இது செவ்வக சதுரமா இருந்துச்சு அப்படின்னா 12 பக்கம் இருந்து 12 நாங்க 48 நம்ம கூட்டிக்கிட்டோம். அது போல அடுத்த செவ்வகத்தின் பரப்பளவு L × B கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பரப்பளவு பக்கம் × பக்கம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ½ × B × H. கூட்டு வடிவத்தின் சுற்றளவு வேணும்னா அவ்வடிவத்தை அனைத்து வெளிப்பக்கங்களின் நீளங்களின் கூடுதலுக்கு சமம். வெளியில் உள்ள எல்லா பக்கத்தையும் கூட்டணும், உள்ளுக்குள்ள உள்ள பக்கத்தை கூட்டக்கூடாது. கூட்டு வடிவத்தின் பரப்பளவு அதை உருவாக்கிய ஒழுங்கு அல்லது எளிய வடிவத்தின் பரப்பளவின் கூட்டுத்தொகை ஆகும். இப்போ பரப்பளவு அதில் என்னென்ன வடிவங்கள் இணைஞ்சிருக்கோ அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டி போடணும். இதுதான் இந்த பாடத்தினுடைய கருத்து. அப்ப இதுல நம்ம இப்போ 6 ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். சதுரம், செவ்வகம், செங்கோண முக்கோணம். சதுரத்தின் சுற்றளவு, சதுரத்தின் பரப்பளவு, செவ்வகத்தின் சுற்றளவு, செவ்வகத்தின் பரப்பளவு,
முக்கோணத்தின் சுற்றளவு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. அடுத்து 7ஆம் வகுப்பு அளவைகள் ஃபர்ஸ்ட் டைம். இதுல ஏற்கனவே நம்ம படிச்ச கருத்தினுடைய பாட கருத்தை இங்க சொல்லியிருக்காங்க. அதுல புதுசா ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க, இணைகரம். அப்ப ஏற்கனவே சதுரம், செவ்வகம், செங்கோணம், கோணம் படிச்சுட்டோம். இப்ப 7ஆவதுல இணைகரம் அப்படிங்கிற ஒரு உருவத்தை நம்ம படிக்க போறோம். இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இன்னும் ஒரு 3 எக்ஸ்ட்ரா. ஏற்கனவே அங்க 3 படிச்சுட்டோம். இப்ப 7ஆவதுல முதல் டேர்ம்ல ஒரு 3 உருவம் படிக்க போறோம். இணைகரம், சாய் சதுரம், சரிவகம். இணைகரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. சதுரம் மாதிரி ஒரு உருவத்தை வரைஞ்சி அதை அப்படியே லைட்டா ஒரு பக்கம் சாய்ஞ்ச பாரு சாய்ச்சி விட்டுருக்காங்க. அதான் இணைகரம். எதிர்பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் உள்ள 4 பக்கங்கள் கொண்ட ஒரு மூடிய வடிவம் இணைகரம். அப்ப சதுரம் செவ்வகம் தான் இணைகரம். இப்ப செவ்வகத்துக்கு இணைகரத்துக்கு என்ன மாற்றம்? செவ்வகத்தின் ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி இருக்கும். இதுல எதிரெதிர் கோணங்கள் தான் சமமா இருக்கும். கண்டிப்பா செங்கோணம் இருக்காது. செங்கோணம் வந்துட்டு அப்படின்னா இணைகரத்தின் ஒவ்வொரு கோணமும் செங்கோணம் எனில் அது செவ்வகமா மாறிடும். இப்ப செவ்வகத்துல ஒவ்வொரு கோணம் 90 டிகிரி இல்லாம போயிட்டு அப்படின்னா அது இணைகரமா மாறிடும், சாஞ்சிட்டு, அவ்வளவுதான். அப்ப அந்த இணைகரத்தோட சுற்றளவு பரப்பளவு இப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இணைகரத்தின் பரப்பளவுன்னு சொல்லிட்டாரு. செவ்வகத்தின் பரப்பளவு என்ன படிச்சோம்? L×B. இணைகரம் அதனால அடிப்பக்கம் இன்டு உயரம். இணைகரம் B×H. அதான் அதனுடைய பரப்பளவு. சுற்றளவு வேணும்னா அதனுடைய 4 பக்கத்தையும் கூட்டணும். 4 பக்கங்களையும் கூடுதல் கடைசி வேலை கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் சுற்றளவு என்பது அதன் 4 பக்கங்களில் கூடுதல். 4 பக்கத்தையும் கூட்டணும். அப்ப இதுக்கு இணைகரத்தின் பரப்பளவு தொடர்பான ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் போதும். இணைகரத்தின் பரப்பளவு B×H. அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் இன்டு உயரம் நாம வச்சுக்கிறேன். எடுத்துக்காட்டு 2.2. ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கம் 12 மீட்டர், உயரம் 8 மீட்டர் உள்ள இணைகரத்தின் பரப்பளவு. அடிப்பக்கமும் கொடுத்துட்டாரு, உயரமும் கொடுத்துருக்காரு. அப்படியே 12 8 96 பெருக்கி போட்டாங்க. அடுத்த கணக்கு பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, இடைக்கடத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. இப்ப இங்க பரப்பளவு கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்காங்க? உயரம் கேட்டிருக்காங்க. அப்படியே உயரம் H வேணும்னா அப்படியே 2 வகுத்து போட்டார். 368 23 வகுத்து 16 போட்டார். அப்ப எல்லா கணக்கும் தெரிய வேண்டியது வேலை. அதனுடைய சூத்திரங்கள் கண்டிப்பா தெரியணும். இணைகரத்தின் பரப்பளவு B×H. B×H = 368. அப்ப H வேணும்னா 368 23 வகுத்தது விட 16. இங்கேயும் அப்படிதான் கொடுத்துருக்கு. பரப்பளவு கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் அடிப்பக்கமானது அந்த உயரத்தை போல் 3 மடங்கு. 3 மடங்குன்னு சொன்னதுனால அடிப்பக்கம் Bங்கிறது 3 Hன்னு வச்சுட்டாரு. உயரத்தை Hன்னு வச்சுட்டாரு, அடிப்பக்கத்தை 3 Hன்னு வச்சுட்டாங்க. ஃபார்முலா H×3H பெருக்கிறாரு 3H². H² 64. 64ங்கிறது 8² எழுதிக்கலாம். அப்போ உயரம்ங்கிறது 8, அடிப்பக்கம்ங்கிறது 24ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இது போல கணக்கில் தான் நம்மளை கண்டிப்பா கேட்பாங்க. நேரடியா நம்பரை கொடுக்காம உயரமானது அடிப்பக்கத்தை 3 மடங்கு, அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு, பரப்பளவு கொடுத்துட்றேன், அடிப்பக்கம் என்ன அல்லது உயரம் என்ன, இல்ல அடிப்பக்கத்துக்கும் உயரக்குள்ள வேறுபாடு என்ன, இது போல கணக்குகள் தான் நம்மள கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? நேரடியா மனசால விட போடாம அதை நம்ம என்ன பண்ணணும்? போட்டு பார்த்து தான் போகும். அதுக்கு கண்டிப்பா என்ன தெரியணும்? ஃபார்முலாஸ் எந்த குழப்பமும் இல்லை. இது ½ B×H, B×D1/D2, ½ ½/D+B, நிறைய ஃபார்முலா படிக்க போறோம். அதுல எது அப்படிங்கிற சரியா நம்ம தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இதற்கான விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபார்முலாவை இன்னைக்கு நடத்துல பாடத்துல உள்ள அனைத்து ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்றோம்? ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அழுப்பா இருக்கும்போது ஃபார்முலா சொல்லி பார்க்குறோம். திரும்ப திரும்ப இணைகரம்னா எப்படி இருக்கும், இணைகரத்தோட சுற்றளவு என்ன இருக்கும், இணைகரத்தோட பரப்பளவு என்ன இருக்கும். சுற்றளவுனா பிரச்சனை இல்லைங்க, சூத்தி கூட்டி போடுறதுதான்.
பரப்பளவு மட்டும்தான் ஃபார்முலா நல்லா படிச்சுக்கிறேன். இணைகரத்தின் பரப்பளவு பி இன்டு ஹெச், அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் இன்டு உயரம் போது நாம வச்சுக்கணும். அதற்கான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கொள்கை கணக்கு அடுத்துள்ள பக்கங்கள் முறை 6 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இணைகரத்தின் சுற்றளவு கண்டுபிடிங்க. சுற்றளவுன்னு கேட்டா 4 பக்கத்தையும் கூட்டணும். 6 5 கொடுத்துருக்கு. அப்ப இன்னொன்னும் 6 5 தான் இருக்கணும். அப்ப விட 22 என்பது சரியான விடையா இருக்கும். அடுத்த அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, இணைகரத்தின் ஒன்றின் பரப்பளவு 5/70. இது போல எளிமையான கணக்குகள் நம்மளை கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ரைட். இங்க முதல் கணக்கை பார்க்குறேன். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரத்தின் பரப்பளவு காண்க. 3 அளவுகள் நம்ம கண்ணுக்குப்படுது. ஏபி 11 சென்டிமீட்டர், ஏடி 4 சென்டிமீட்டர், உள்ளுக்குள்ள ஒரு 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப விட நான் கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஆப்ஷன் என்ன கொடுப்பாரு? 11 4 பெருக்கி 44, 4 3 பெருக்கி 12, 11 3 பெருக்கி 33, வேற 11 4 கூட்டி 25 15 கொடுத்துருப்பாரு. அப்ப இணைகரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு ஹெச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அடிப்பக்கம் எவ்வளவு? 11. உயரம் என்ன? 4 3? உயரம்னாலே கண்டிப்பா செங்குத்தாக உள்ளதான் உயரம். அப்ப 3ஆல தான் பெருக்கணும். இப்போ 11 3 33 அப்படிங்கிறதா விட. ரைட்டு. இங்க வந்தேன். சரி, இப்ப அடிப்பக்கம் இன்ட்டு உயரத்துல இந்த கணக்குக்கு யாரையும் பெருக்கணும்? 13ஐயும் 10ஐயும் பெருக்கிறதா, 7ஐயும் 10ஐயும் பெருக்கிறதா, 13ஐயும் 7ஐயும் கூட்டுறதா அப்படிங்கிற சந்தேகம் வரும்பொழுது கண்டிப்பா அடிப்பக்கங்கிறது 13ன்னு சொல்லிட்டா உயரம் இல்லை. அப்ப 13ஐயும் 10ஐயும் பெருக்கக்கூடாது. அப்ப யாரையும் பெருக்கணும்? 7ஐயும் 10ஐயும் பெருக்கணும். அப்ப படம் என்ன ஆயிடுது? 7 சென்டிமீட்டர் தான் இங்க அடிப்பக்கம், 10 சென்டிமீட்டர் தான் உயரம். அப்ப இதுக்கான விட 70. நம்ம அழகா 130ன்னு விடையை வந்துருவேன். மிகப்பெரிய தவறு நடந்துடும். மீண்டும் சொல்றேன், இந்த கணக்குல நீந்தானையா சொன்ன அடியில் உள்ள பக்கம் அடிப்பக்கம், உள்ள உள்ளது உயரம்னு சொன்னேன். ரைட்டு. பிக்யூ அடிப்பக்கம்னு சொன்னா உயரம் எங்க இருக்கணும்? பிக்யூங்கிற அடிப்பக்கத்து மேலதான் ஒரு செங்குத்து கோடு இருந்திருக்கணும். இல்ல. அப்ப இந்த கணக்குல அடிப்பக்கம் எது? கியூஆர். அப்ப கியூஆர் எவ்வளவு? அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளதை எஸ்பி தான் கியூஆர். என்ன? எதிரெதிர் பக்கங்கள் சமம், இணை. அப்ப ஆர்கியூங்கிறது 7 சென்டிமீட்டர், உயரங்கிறது 10 சென்டிமீட்டர், ரெண்டையும் பெருக்கின 5/70 சென்டிமீட்டர் என்பது அப்படி. இது மாதிரி சுலபமான கணக்கா கொடுப்பாரு. ஆனா நம்மள தப்பு பண்ண வச்சிருவார். கஷ்டமா கணக்கு கொடுத்தாதான் நம்ம போட்டு பார்த்து எழுதுவோம். இதை மனசாலே கண்ணால பார்த்தே போட்டுருவோம். 13 கீழே இருக்க அடிப்பக்கம், உயரம் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும் 10, 13 10 110 130 எழுதிடுவேன். ஆனா இதுக்கான விட 70. இதை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறோம். இது போல கணக்குகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாய் சதுரம். அடுத்த தலைப்பு பேர சாய் சதுரம். சாய் சதுரத்தினுடைய சாய் சதுரம் எப்படி இருக்கும்? சதுரம் அப்படியே அதனுடைய சதுரத்தினுடைய ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரி. இதுல எதிரெதிர் கோணங்கள் மட்டும் சமமா இருக்கும். கண்டிப்பா 90 டிகிரி இருக்கா? செங்கோணமா இருக்காது. இது 4 பக்கமும் சமமா தான் இருக்கும். மூளை விட்டங்கள் ஒன்றுக்கொண்டு இருசம கூறிவிடும். இன்னும் தெளிவா சொன்னா செங்குத்தாக இருசம கூறிவிடும். இதனுடைய பண்புகள்லாம் எங்க இருக்கு? 4ஆம் வகுப்புலயே இருக்கு. சாய் சதுரத்தின் பண்புகள், சதுரத்தோட பண்புகள், செவ்வத்தொகை பண்புகள் நம்ம பாடம் நடத்தும் போது எல்லாத்தையுமே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உருவத்தை சார்ட்ல வெட்டி காட்டியிருக்கோம், உருவத்தை செஞ்சு காட்டியிருக்கோம். அப்ப எல்லாமே மாணவர்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அப்ப இதனுடைய சதுரத்தோட ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கிறேன். சாய் சதுரம் சற்று கவனமா கவனித்துக்கிறேன். சாய் சதுரத்துக்கு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ½ × d1 × d2. இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். கீழே ஒரு ஃபார்முலா இருக்காங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்ப சாய் சதுரத்துக்கு 2 ஃபார்முலா. அப்ப கணக்குல சாய் சதுரம்னு உருவம் கொடுத்து சாய் சதுரங்கிற ஒரு படத்தை போட்டு அந்த படத்துல அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தா ஃபார்முலா அடிப்பக்கம் இன்டு உயரம். அடிப்பக்கம் கொடுக்கல, உயரம் கொடுக்கல, அதுக்கு பதிலா மூளை விட்டம். மூளை விட்டம்னா உள்ளுக்குள்ள 2 கோடு போட்டுருவோம். எதிரெதிர் மூளைகளை இணைக்கக்கூடிய கோடு மூளை விட்டம். அந்த மூளை விட்ட 2 கொடுத்துருந்தாங்கன்னா அதற்கான ஃபார்முலா இந்த படம் போட்டிருக்காங்க பாருங்க. d1 d2 படம் 2 13 ரோஸ் கலர்ல கோடு போட்டு உள்ள ஒரு படத்தை d1 போட்டிருக்காரு, இன்னொரு ரோஸ் கலர் கோட்டை d2 போட்டிருக்காரு. d1 dனா டயகோனல் மூளை விட்டம்,
D1 மூலைவிட்டம் 1, D2 மூலைவிட்டம் 2. ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. அதுக்கான விடை எப்படி வந்தது வரி வச்சிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. முக்கோணம் 2 முக்கோணமா பிரிச்சு 2 முக்கோணத்தோட விடையை கண்டுபிடிச்சு கூட்டி காட்டியிருக்காரு, அது நமக்கு தேவையில்லை. ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. மூலைவிட்டம் கொடுத்துருந்தா 2 மூலைவிட்டம் கொடுக்கணும். ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. மூலைவிட்டங்கிற வார்த்தையே இல்லை, அடிப்பக்கம் உயரங்கிற வார்த்தை இருந்தா அடிப்பக்கத்தை உயர்ந்து பெருக்கணும். அப்ப சாய்சதத்துக்கு 2 ஃபார்முலா குறிச்சுக்கிறேன். சாய்சதத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்டு உயரம், அதாவது பி இன்ட்டு ஹச் அல்லது ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஆஃப் D1 D2 போட்டிருக்கேன். ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. அப்ப அரை இன்ட்டு மூலைவிட்டம் 1 இன்ட்டு மூலைவிட்டம் 2. 2 மூலைவிட்டத்தையும் பெருக்கி அரையால பெருக்கணும், அதாவது 2ஆல வகுக்கணும். ரைட். இப்ப இவற்றை மொழிகள் ஒரு 2 கணக்கு நமக்கு தெரியறதுக்காக சும்மா கொடுத்துருக்காங்க. சாய்சதம் கொடுத்துருக்காங்க. 2 விதமான படம் கொடுத்துருக்காரு. இதுவும் சாய்சதம் தான், இதுவும் சாய்சதம் தான். 2வது படம் நம்ம பார்த்த உடனே விட சொல்லிவிடலாம். பி இன்ட்டு ஹச் 70. அப்ப முதல் படம் என்ன, ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. அரை இன்ட்டு 13 இன்ட்டு 11. 13ஐயும் 11ஐயும் பெருக்கி அதை 2ஆல வகுத்துக்கிறேன். 11 13 143. அதை 2ஆல பெருக்கணும், 71.5. இதான் அதற்கான விடை. ரைட். அது தொடர்பான பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. 4.2.2ல முத படமா இருக்கிறேன். 16 இருக்கு, 8 இருக்கு. 2வது படம் இருக்கு, அடிப்பக்கம் 15, உயரம் 11. அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொள்குறி வகை கொடுத்துருக்காங்க. பக்கம் 4, உயரம் 3 சென்டிமீட்டர் கொண்ட சாய்சதத்தின் பரப்பளவு. பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தா பி இன்ட்டு ஹச், நான் 3 12. மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க. சாய்சதத்தின் பரப்பளவு கேட்டிருக்கு. 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர். ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. 8 8 64, 2ஆல வகுத்தா 32. ரைட். அடுத்தது 10வது கணக்கு. சாய்சரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். மூலைவிட்டத்துக்கோட பண்பு என்ன, சாய்சரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருசமக்குறிடும். செங்குத்தாதான் வெட்டிக்கும். செங்குத்து எத்தனை டிகிரி, 90 டிகிரி. அப்ப இது போல எளிமையான கணக்குகள் கேட்பாரு, நம்ம அதுல போய் கோட்டை விட்டு வந்துருவோம். மூலைவிட்டம் எப்படி கோணம் இருக்கும் தெரியலையே, அது எப்படி சரியா நம்மள சொல்ல முடியுங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அடுத்தது சரிவகம். ஒரு இணைகரத்தில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் அதை சரிவகம் என அழைக்கிறோம். இதுவே நம்மளுக்கு கேட்பாரு, ஒரு இணைகரத்தில் ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் மட்டும் இணையாக இல்லாமல் இருந்தால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரிவகம், நாற்கரம், சாய் சதுரம், வேற ஏதாச்சும் ஒரு உருவத்தோட பேர் சொல்லி அவர் கொடுத்துருப்பாங்க. அப்ப இணைகரம் ஒரு ஜோடி எதிர்பக்கம் இணையா இல்லாம இருந்தா அதுக்கு பேரு சரிவகம். அப்ப சரிவகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கம் வேண்டியில்ல, ஃபார்முலாவை மட்டும் நான் படிச்சுக்கிறேன். மேலே கொடுத்துருக்காங்க. சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு எழுதிக்கிறேன். சரிவகத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஹச்ன்னா தெரியும், உயரம். ஏபி அப்படிங்கிறது யாரு, ஏ கமா பி என்பன இணை பக்கங்கள். வார்த்தை நான் வைப்போங்க, பக்கம்னு கொடுக்க மாட்டாரு, இணை பக்கங்கள்னு கொடுப்பாங்க. இணை பக்கங்கள், இணை பக்கங்கள் வார்த்தையை நாம வச்சுக்கிறேன். சரிவகத்துல இணை பக்கங்கள்னு ஒரு வார்த்தை வரும். இணை பக்கங்கள்னா 2 பேரு, அதுல ஒரு ஆளை ஏன்னு வச்சுக்கிறேன், ஒரு ஆளை பின்னு வச்சுக்கிறேன். அந்த இணை பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் தொலைவு ஹச். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம்னு சொல்லுவாரு. தூரம்னா டிஸ்டன்ஸ் டின்னு வச்சிடக்கூடாது. 2 இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் ஹச்ன்னு வச்சுக்கிறேன், உயரம் ஹச்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப ஃபார்முலா, அப்ப நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நாளைக்கு கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது இல்லை, இதுல உள்ள இன்றைக்கு நம்ம எழுதிக்கிட்ட சதுரம், செவ்வகம், செங்கோணம், முக்கோணம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் தொடர்பான அனைத்து ஃபார்முலாவையும் எழுதி வச்சிருக்கோம். அதை மனப்பாடம் பண்ணுறோம். சதுரத்துக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நமக்கு தெரியும். செவ்வகம் தெரியும், செங்கோணம், முக்கோணம் தெரியும். இணைகரம் ஓகே சார், பிஹெச்சி ஓகே தெரியுது. மூலைவிட்டம் சாய் சதுரம் தெரியுது, ஆஃப் இன்ட்டு D1 D2. சரிவகம் தெரியுது, ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ரைட்டு, எல்லாம் படித்து வச்சிருக்கோம். அடுத்தது தனியாக கேட்கும் பொழுது இதுக்கு அதுக்குங்கிற எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அப்ப சரிவகம் தொடர்பான
கணக்குகள் நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஃபார்முலா நம்ம தப்பா எழுதிடுவோம். அப்போ ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பியில் எப்படி கணக்குகளை பிரதியிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரதியிட்டு போடும்பொழுது தான் நம்மளுடைய நேரத்தை அவர் காலி பண்ணிடுவார். அப்போ இணைப்பக்கங்கள் கொடுத்துருந்தா, அதுக்கான இடைப்பட்ட தூரம் கொடுத்துருந்தா, அதுக்கான எழுத்து என்ன, இந்த நம்பரை நம்ம இடத்த மாற்றி போட்டாலும் நமக்கு விட கண்டிப்பாக வராது. இணைப்பக்கங்கள் இருக்கிற இடத்து ஏக்கு பதிலாக ஹச்சையோ, ஹச்சுக்கு பதிலாக பிஐயோ போட்டோம்னா அந்த விட கண்டிப்பாக நமக்கு வராது. அதுலேயே நமக்கு குழப்பம் ஏற்பட்டுரும். அங்கே இல்லாத விட நமக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண பதட்டம் ஆகிடும். அதனால கண்டிப்பாக ஃபார்முலாவை சரியாக எழுதி அந்த ஃபார்முலாவில் உள்ள நம்பருக்கு தேவையான இலக்கங்களை கரெக்டாக நம்ம பிரதிக்கிட்டா கண்டிப்பாக விட நமக்கு சுலபமாக கிடைச்சிரும். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பாடச்சிருக்கும். ரைட். இதில் 15வது கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி படக்கணக்கே நம்மளை கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார், ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்படியே இந்த விளக்கமே கொடுக்க வேண்டியது. இந்த படத்தை கொடுத்துட்டு படத்தில் உள்ள நேரிடப்பட்ட உருவம், இந்த புல்வெளி மாதிரி படம் போட்டிருக்காங்களா, விளைச்சல் உள்ள இடத்தின் நிலத்தின் பரப்பளவு காண்கன்னு எழுதியிருக்காரு. ரைட். மேலே இன்னும் விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. சி என்பது சிடியின் மையப்புள்ளி. அப்போ நீ பார்த்து எடுத்துக்கன்னு சொல்லிட்டு, அப்போ இது என்ன உருவம்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே உருவம் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, சரிவகம், இணைகரம், சாய் சதுரம் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ அப்படியே இந்த படத்தை கொடுத்துட்டு அந்த பச்சை கலர்ல மட்டும் நிழலிட்டு கொடுத்துட்டு நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்படி கேட்டுட்டா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை அது என்ன உருவம்னு கண்டுபிடிக்கணும். போய் பார்த்தா அது சரிவகம். இப்போ சரிவகத்துன்னு சொன்னால் 3 நம்பர் எனக்கு தேவைப்படுது. என்னென்ன நம்பர்? ஏ வேணும், பி வேணும், ஹச் வேணும். ஏபிங்கிறது என்ன? இணைப்பக்கங்கள். ஹச்சுங்கிறது என்ன? இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. எது ரெண்டு இணையா இருக்கு? கீழே உள்ள ஏபியும் மேலே உள்ள டிஇயும் இணையா இருக்கு. அப்போ ஏபி, ஏங்கிறது 24னா பி என்ன நம்பர் போய் பார்த்தா காணும். அதுக்கு அவர் சைடில் குறிப்பு கொடுத்துட்டார். இ என்பது சிடியின் மையப்புள்ளி. அப்படின்னா சிடியில் பாதி தான் டிஇ. அப்போ அது 12. ஹச் எவ்வளவு? 18. அவ்வளோதாங்க. நான் நம்பரை சரி பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம பிரதிட்டு போட்டுருவோம். அப்போ இந்த படத்திலேருந்து நான் எடுக்க வேண்டியது சரிவகம்னு சொன்னால் 3 நம்பர் வேணும். இணைப்பக்கங்கள் ஏ வேணும், பி வேணும். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஹச் வேணும். இது இருந்தால் சரிவகத்துக்கு விட போட்டுடலாம். இணைகரத்துக்கு வேணும்னா அடிப்பக்கம் பி, உயரம் ஹச், பி இன்ட்டு ஹச் வேணும். மூளைவிட்டம் D1 D2 கொடுத்துருந்தா சாயசத்துக்கு விட கண்டுபிடிக்கலாம். அல்ல சாயுதத்துல அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துருந்தா பி இன்ட்டு ஹச்சுங்க ஃபார்முலா வச்சு போடலாம். அப்படிங்கிற நாம வச்சுக்கிறேன். இப்போ கீழே பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடச்சுருக்கத்தில் உள்ள ஃபார்முலாவை பார்த்துக்கிறேன். இணைகரத்தின் பரப்பளவு பி இன்ட்டு ஹச் கொடுத்துருக்காங்க. பின்னா அடிப்பக்கம், ஹச்சுன்னா உயரம் எழுதியிருக்காங்க. அடுத்தது சாய் சதுரம் ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2 எழுதியிருக்காங்க. D1 D2ங்கிறது மூளை விட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து சரிவகத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஏபிங்கிறது இணைப்பக்கங்கள், ஹச் என்பது உயரம்னு எழுதியிருக்காங்க. சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமமாக இருப்பின் அது ஒரு இரு சம பக்க சரிவகம். எல்லாம் நான் வச்சுக்கிறேன். சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமமாக இருப்பின், இணையற்ற பக்கங்கள் அப்படின்னா சைடில் உள்ள பக்கம் ரெண்டும் சமமாக இருந்தா அதுக்கு பேரு இரு சம பக்க சரிவகம். அதுக்கு என்ன ஃபார்முலா? அதுக்கு இதே ஃபார்முலா தான். ஏ இணைப்பக்கத்தையும் ஏயும் பி எழுதி இணைப்பக்கத்துக்கு இடைப்பட்ட தூரத்தை தானே ஹச்சுன்னு வச்சுக்க போறோம். அதனால ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா. அது இரு சம பக்க சரிவகமாக இருந்தாலும் சரி, சரிவகமாக இருந்தாலும் சரி, ஃபார்முலா பரப்பளவுக்கு ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஆஃப் இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி சதுர அலைகள். இது 7ஆம் வகுப்பு அடுத்த பருவத்தில் உள்ளது. மிக சுலபமானது. 2 கருத்து தான். வட்டம் தொடர்பான கணக்குகள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வட்டம், வட்டப்பாதை, அடுத்து செவ்வக பாதை. 2 தலைப்பு தான். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா கண்டுபிடிக்க போறேன், படிச்சுக்க போறேன். வட்டப்பாதையின் பரப்பளவு, செவ்வக பாதையின் பரப்பளவு. 4 ஃபார்முலா. அதையும் இன்னையோட சேர்த்து படிச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னும் 1 வாரம் டயர் இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சதுரம், செவ்வகம், செங்கோணம், முக்கோணம், அதுக்கு அடுத்தது இணையகரம் படித்தேன், சாய் சதுரம் படித்தேன், சரிவகம் படிச்சிருக்கேன். இப்போ வட்டம். வட்டம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். வட்டத்தின் சுற்றளவு 2πr, வட்டத்தின் பரப்பளவு πr². இங்கே ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்க.
ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணை கீழே வட்டத்தின் சுற்றளவானது விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகமாக இருக்கும். வட்டத்தின் சுற்றளவானது விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகமாக உள்ளது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஃபார்முலா வட்டத்தின் பரப்பு C = 2/r அலகுகள். வட்டத்தின் சூத்திரம் C சர்க்கம்பரன்ஸ் சொல்றோம், அதனால C = 2/r அலகுகள். வட்டத்தின் சுற்றளவு 2/r. ஆர்னா ஆரம். கீழே ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுல பையின் தசம மதிப்பை கண்டறிவதில் கணித அறிவோட பலத்த போட்டியை நிறைய பேர் நிறைய விட சொல்லியிருக்காங்க. அந்த எகிப்து பிரமிடு கட்டமைப்பில் பையிலும் மாறிலி பயன்படுத்தப்பட்டுள்ளது. கணித உதவியுடைய 12 லட்சம் கோடி தசம மதிப்புகளுக்கு மேற்பட்ட பையின் மதிப்புகள் நிறைய 12 லட்சம் கோடி பையோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால பை அப்படிங்கிறது சரியான மதிப்பு இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக 3.1 பயன்படுத்துறோம், இல்லை 22 பையெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். அது தோராயமானதுதான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அது தொடர்பான சுற்றளவு தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பரப்பளவு இங்க கொடுத்துருப்பாரு. வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம். விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம் ஞாபகம் வச்சுக்கிறேன். விட்டம்னா டி. அப்ப 3 மடங்கு பையோட மதிப்பு என்ன? 3.14. இப்போ 3ஐ விட அதிகமா இருக்கு, 3 மடங்கை விட அதிகமாக இருக்கு. அது விட்டத்தின் 3 மடங்கை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா மட்டும் இல்லை. வட்டத்தின் பரப்பளவு A = πr² சதுர அலகுகள். 2 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா எழுதிருக்கேன். வட்டத்தின் சுற்றளவு 2/r, வட்டத்தின் பரப்பளவு πr². 2/r/r². திரும்ப ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபார்முலாவில் எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது. ஃபார்முலா சரியா நான் படிச்சுட்டோம் அப்படின்னாலே இந்த அளவிகள் தொடர்பான 3 மதிப்பெண் கண்டிப்பா வாங்க. 3 மதிப்பெண் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப சைடில் இங்க தோட்டத்தோட படம் ஒன்று கொடுத்துருக்கு, அரைவட்டத்தின் சுற்றளவு கொடுத்துருக்கு. அரைவட்டத்தின் சுற்றளவு πd/2 போட்டிருக்காங்க. டினா மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க டி. அதனால πd அரைவட்டங்கிறதுனால πd/2 சைடில் ஃபார்முலா போட்டிருக்காங்க. ரைட். அதுக்கு அது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்க சுலபமான கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு வினாவும் அந்த ஃபார்முலா எழுதி அதில் பிரதியிட்டு விட கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடிய கேள்விகளாக தான் கேட்பாங்க. அடுத்தது நடைபாதை, செவ்வக பாதை, இன்னொன்று வட்டப்பாதை. வட்டப்பாதையின் பரப்பளவு ஃபார்முலா எழுதுறேன். π×R² - r². வட்டப்பாதைன்னு சொன்னா 2 வட்டம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். பெரிய வட்டம், சிறிய வட்டம். பெரிய வட்டத்தினுடைய ஆரைய R-னும் சின்ன வட்டத்தோட ஆரை r-னு வச்சுக்கணும். பைக்கு மதிப்பு தெரியும் 22/7. R²லேருந்து r² கழிச்சு பையால பெருக்கணும், விட வந்துடும். ஃபார்முலா நாம வச்சுக்கிறேன். வட்டப்பாதை அல்லது வட்ட நடைபாதை பரப்பளவு π×R² - r². செவ்வக பாதை அப்படின்னா பெரிய செவ்வகம் ஒன்று இருக்கும், சின்ன செவ்வகம் ஒன்று இருக்கும். பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு L/B. சின்ன பாதைங்கிறதால ஸ்மால் எல்லையும் ஸ்மால் பியும் வச்சிருக்கேன். ஸ்மால் L/B. 2ஐயும் கழிச்சுக்கிறேன்னு இருக்காது. இந்த இருக்காது. செவ்வக நடைபாதையின் பரப்பளவு L/B. அதான் பெரிய செவ்வகத்தோட நீளத்தையும் பெரிய செவ்வகத்தோட அகலத்தையும் பெருக்கணும். அதுலேருந்து சின்ன செவ்வகத்தோட அகலத்தையும் சின்ன செவ்வகத்தோட நீளத்தையும் பெருக்கி 2ஐயும் கழிச்சோம்னா நடுவில் உள்ள செவ்வக பாதையோட பரப்பளவு கண்டுபிடிச்சிரும். அதுக்கு மேலே L வேணும்னா L-ஓட 2 அகலத்தை கூட்டணும். 2 அகலம்னா மேலே உள்ளது ஒரு அகலம், கீழே உள்ளது ஒரு அகலம் கிடைச்சிடும். செவ்வக நடைபாதை. அதுபோல B வேணும்னா B, அதை உள்ள செவ்வகத்தோட அகலத்தேர்ந்து 2 அகலத்தை நான் கூட்டணும். நடைபாதையின் அகலம் W வச்சிருக்காங்க. 2W அதை கூட்டுருங்க. W என்பது பாதையின் சீரான அகலம் கொடுத்துருக்காங்க. ரைட். இது தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்ம உள்ள நீள அகலத்தை தெரிஞ்சதுக்காக படத்தை நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். வெளியில உள்ள செவ்வகத்தோட நீளம் 80 மீட்டர், அகலம் 50 மீட்டர். உள்ள செவ்வகத்தோட நீளம் 70 மீட்டர்,
அகலம் 40 மீட்டர். அப்படின்னா அந்த நடைபாதையோட அகலம் என்னவா இருக்கணும்? 10 மீட்டர்னா வெளியில உள்ளது 50 இருக்கு, உள்ள உள்ள 40 இருக்கு. அப்ப மேல 5 மீட்டர், கீழே 5 மீட்டர். அப்ப நடைபாதை அகலம், சீரான அகலம் 5 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம நிலையில் வச்சுக்கணும். மேல 5 மீட்டர், கீழே 5 மீட்டர், அதனால மொத்தம் 10 மீட்டர். அதனால வெளியில 50 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 70, இந்த பக்கம் 5 மீட்டர், இந்த பக்கம் 5 மீட்டர், அதனால மேல 80 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். 50ஐயும் 80ஐயும் பெருக்கணும், 70ஐயும் 40ஐயும் பெருக்கணும், 2ஐயும் கழிக்கணும். 8 5 40, 4000, 7 4 28, 2800, 2ஐயும் கழிச்சா 1200 சதுர மீட்டர். இதுதான் அந்த நடைபாதையினுடைய பரப்பளவு. அப்புறம் ஃபார்முலா தொடர்பாக தான் கேட்டிருக்காங்க. ரைட், இந்த இருக்கு ஃபார்முலா. இந்த பகுதியை பார்த்துக்கிறேன். அப்ப ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த ஃபார்முலாவை படிச்சுட்டு அது தொடர்பான கணக்குகளை உள்ள நம்ம புத்தகம் நம்ம கையில வச்சிருக்கேன், இல்ல நம்ம பிடிஎஃப் நம்ம அளவுகள் முடிஞ்ச உடனே நம்ம பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவாங்க குழுவில். அப்போ நம்ம ஒவ்வொரு கணக்கெல்லாம் எடுத்து நம்ம அதை எப்படி விடை கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு பார்க்குறோம். அப்படி இல்லை புத்தகம் ஸ்கூல்லே இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தில் உள்ள கணக்குகளை எடுத்து ஏதாவது ஒரு கணக்குகள் நம்மளா தீர்வு கொண்டு பார்க்குறோம், சரியாக விட வரல, சற்று சிரமமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம், நம்ம சக ஆசிரியர்கள்ட்ட கேட்டு கண்டிப்பாக நம்ம தெளிவு பெற்று அதில் நம்ம திறன் அடைவை நம்ம மீண்டும் என்ன பண்ணிக்கணும், அதில் உள்ள கணக்குகளுக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத நம்ம திறனை வளர்த்துக்கணும். ஏன்னா இங்கே போட்டு பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக கணக்கு நம்ம விரைவாக செய்ய முடியும். கண்டிப்பாக நேரடி கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. எல்லா கணக்குகளுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக ஒவ்வொரு உருவம் கொடுத்தாலும் அதற்கான விடைகள் நேரடி விடைகளாக இருக்காது. நீங்கள் போட்டு பார்த்து தான் விடை எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தணும்னா ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும், அதில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அதை நம்ம கண்டிப்பாக கணக்கை போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளால விரைவாக நம்ம விடை காண முடியும். மற்ற பாடங்கள் போல் இதை மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் உள்ள பயிற்சி கணக்கெல்லாம் நீ போடவே இல்லை, போட்டு காட்டினா என்ன, ஒவ்வொரு கணக்காக போடணும், அதுக்கான நேரமும் நமக்கு இல்லை, அந்த விடைகளை மனப்பாடம் பண்ணி நமக்கு புண்ணியம் இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், கணக்குகளை அதே போல கணக்குகள் தான் நம்பரை கண்டிப்பாக அளவுகளை மாற்றி கொடுப்பாங்க. அதனால நம்ம இந்த ஃபார்முலாவை சரியாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த அளவியல் பாடத்தில் உள்ள குறைந்தபட்ச 3 மதிப்பெண்களை நம்ம கண்டிப்பாக அனைவரும் பெற முடியும். அதுக்கான இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதி மனப்பாடம் பண்ணீங்க. ஏதாவது ஒரு ஐடியா வச்சுக்க, அந்த என்ன உருவமோ அந்த உருவத்தை நம்ம மனக்கண்ணால் பார்த்து அதில் என்னென்ன அளவுகள் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன அளவுகள் கண்டிப்பாக அதுக்கு என்ன எழுத்து வைக்கணுங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிட்டாலே அதுக்கான விடையை நம்ம சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இதோட 7ஆம் வகுப்பு தொடர்பான அளவுகள் முடியுது. இது 8ஆம் வகுப்புல உள்ள அளவுகள். இது தொடர்பான கருத்துக்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.